Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் 2020ஆம் ஆண்டு மலையாளத்தில் ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன அஞ்சாம் பதிரா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 2020 இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் ரீசெண்ட் டைமில் இந்த படத்தை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அஃபிஷியல் தமிழ் டப், ஃபேன் டப் கிடையாது, அண்ட் அன்அஃபிஷியல் டப்பிங் கிடையாது. அஃபிஷியலான ப்ரொஃபஷனல் தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிற படம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிகளில் இந்த படம் டெஃபினட்டாக 2020 அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் ஆஃப் விக்டரி கொடுத்த படம். இந்த படத்தில் குஞ்சுக போபன் அவர்கள் லீடிங் ரோல் பண்ணியிருக்காரு. இப்போது படத்தோட டீட்டெயில்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் சாமியார்கள், பாதிரியார்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமான வேஷங்கள்லேருந்து நிறைய மோசடிகள் பண்ணுறாங்க. அப்படி நடக்கக்கூடிய ஒரு மோசடி கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்குது, ஸோ அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்றதான் படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரி. என்னப்பா எவ்வளோதான் ஸ்டோரி அப்படின்னு கிடையாது. ஓப்பனிங்கே படத்தோட பார்த்தீங்கன்னா படத்தில் நம்ம குஞ்சுக போனவர்கள் அன்வர் குசேன் அப்படின்னு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ரிப்பர் ரவி அப்படிங்கிறவனை ஜெயிலில் பார்க்க போகிறாரு. இந்த ரிப்பர் ரவி அப்படிங்கிறவனை இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 கொலைகள் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு வாரம் அப்படின்னு வச்சு அவருக்கு தூக்கு தண்டனை எழுத போகிறாங்க. அவரோட கடைசி ஆசை என்ன அப்படின்னா இந்த மாதிரி டாக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் மீட் பண்ணுறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டாக அங்கே கட் பண்ணி இந்த பக்கத்தில் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் போலீஸில் ஒரு பெரிய பொசிஷன் இருக்கவர். அவருக்கு டாக்டர் ரொம்ப ஃப்ரெண்டு போல இருக்குது. ஸோ நீ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸில் க்ரைம் அந்த போர்ஷனில் நீ ஃபுல் பெர்மனெண்ட்டாக ஜாப் ஆகணும் அப்படின்னா நீ ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதுக்கு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்படியே போயிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கடத்தி கொலை பண்ண போகிறாரு. அவர் கொலை பண்ணும்போது அவரோட கண், இதயம் ரெண்டையுமே எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் நீதி தேவரோட சிலையை வச்சுட்டு போகிறாங்க. அந்த நீதி தேவரோட சிலை கட்டப்பட்டிருக்கும். இதில் கட்டப்படாமல் அழகான ஃபேஸோட கண்ணை முடிச்சு பார்த்துருக்குமா சிலையை வச்சுட்டு போகிறாங்க. இப்படி இந்த கடத்துறவன் ஓனாய் மாஸ்க் போட்டிருக்கான். அவனை பார்த்தோன்னே பயந்து அவங்க திரும்புகிறாங்க. அவ்வளோதான் நமக்கு காமிக்கப்படுது. இப்படி ஒரு கொலை நடக்குது. இந்த கொலையை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். இந்த விசாரணையில் நம்ம ஹீரோவான அன்வர், அதாவது நம்ம லீடிங் ரோல் பண்ணியிருக்க அவர் இந்த படத்தில் ஒரு பார்ட் ஆஃப் தி இடையில ஒரு சைக்காட்டிஸ்ட் அவரும் ஹெல்ப்பாக இருப்பாருங்க. ஸோ இதெல்லாம் விசாரிக்க ஆரம்போது அங்கங்கே ஃபர்ஸ்ட்டு கொலை, அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக போலீஸ் சம்மந்தப்படணும்னா 2வது கொலையும் நடக்கும் அப்படின்னு சொன்னால் இது யாரும் நம்பாமல் இருக்காங்க. 2வது கொலையும் நடக்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாங்க. இந்த விஷயம் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகுது. ப்ரெஸ் அண்ட் மீடியான்னு சொல்லி கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கொலையாளி யார், அவன் எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணுறான் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். இறுதியில் இந்த கொலையை யார் பண்ணுறா, அதுக்கான மோட்டிவ் என்ன, எதனால் இப்படி கொடூரமாக கண்களை நோண்டி அவனோட இதயத்தை வெளியில் எடுத்து கொலை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் விட கடைசியில் கிடச்சிச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்கிற படம் தான் இந்த படம். இந்த படம் தமிழில் தான் சொல்லியிருக்கேன், ரகசிய கொலையாளி அப்படின்னு ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோட நீங்கள் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சீன்ஸும் அவ்வளோ புதுசாக இருக்கும், அவ்வளோ போல்டாக, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த இடத்துலையுமே அந்த காட்சி இதுதான் அடுத்தது வரப்போகுது அப்படின்றத நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கெஸ் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய காட்சி. படத்தில் குஞ்சுக போபன் அவர்கள் நடிச்சிருந்தாலும் படத்தோட நாயகனாக இல்லாமல் கதையோட நாயகனாக அவர் இருக்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கு தேவையில்லாத பாடங்களும் தேவையில்லாத காமெடிகளும் இல்லாதபடியாக இந்த படம் அதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 24 நிமிஷம் போடக்கூடிய இந்த படம் கதையை பேஸ் பண்ணி மட்டுமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதையோட மிஸ்ட்ரி பார்ட் எந்த இடத்துலையுமே அவ்வளோக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேப்சர் பண்ணி இந்த படத்தை அழகழகாக ஒரு சீனையும் செதுக்கியிருப்பாங்க. குறிப்பாக பல காட்சிகள் இந்த படத்தில் இரவு நேரத்தில் தான் வருது. இரவு நேரங்களில் கேமரா ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒரு கொலை நடக்கிற இடமாகட்டும், அதுக்கு இருக்கிற ட்ரோன் ஷாட் அப்படின்னு படத்தோட
மிகப்பெரிய ப்ளஸ்ஸுகளாக இந்த படத்தில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட நான் பார்த்த மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்தோட கொலையாளி யார் அப்படிங்கிறது. போலீஸ் கஷ்டப்பட்டு ஒரு கொலையாளியை கண்டுபிடிச்சி போயினா அவன் இறந்துருவான். டெத் அண்ட் ஆஃப்ல முடியும். ஸோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி இவன் தான் கொலையாளி அப்படின்னு கிட்ட நெருங்கும் போது அது எல்லாமே ஒரு டெட் எண்ட்ல போய் முடியுது. அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்து அடுத்த சீன்ஸ் என்ன அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ண வச்சுச்சு. கொலையாளி யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றா அப்படின்ற விஷயத்த படத்தோட கடைசி 15வது நிமிஷத்துல நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் 2 மணி நேரம் 12 நிமிஷம் வரைக்கும் கொலையாளி யார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாம நம்ம படம் பார்ப்போம். அதுதான் அந்த படத்தோட மிக மிக பெரிய ப்ளஸ். அப்படியே நம்ம படம் பார்த்த உடனே 15வது செகண்டில் தான் அந்த படத்தோட டைட்டில் போட ஆரம்பிப்பாங்க. இந்த 15வது நிமிஷத்துலேருந்து தான் அந்த படத்தோட அந்த கிக்காப்பே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை பார்த்து உட்காந்து செதுக்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பட்டது இந்த படத்தில் நடிச்ச கேரக்டர்ஸ். ஹீரோவை தாண்டி இந்த படத்தில் இருக்க டிஎஸ்பி அந்த லேடி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே குறிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த டிஎஸ்பி இருக்கக்கூடிய இந்த லேடி ஆகட்டும், அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கும். அதை நம்ம ஹீரோ தான் கண்டுபிடிப்பாரு. ஸோ அந்த கண்டுபிடிக்கிற விஷயமே வந்து கொலையாளி வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அதை வெளியில் சொல்கிற விஷயமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்கும். நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியாத அந்த ஒரு ஃபேக்டை மறைச்சி எண்டில் வந்து அந்த வந்து ரிவீல் பண்ணுற இடமும் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நீங்கள் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் சீட்டோட எட்ஜில் உட்காந்து தான் இந்த படத்தை பார்ப்பீங்க. அவ்வளவு சூப்பராக அந்த படம் கொடுத்துருந்தாங்க அப்படின்றதான் உண்மை. நம்ம கொஞ்சம் போகும்போது நமக்கு தெரியும். ஸோ நிழல் படமாகட்டும், நைட்டு படமாகட்டும், ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான ஒரு போலீஸ், பொலிட்டிக்கல் அண்ட் த்ரில்லர் மிஸ்ட்ரியான படங்களை செலக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக அந்த படத்தில் சண்டை காட்சிகள் அப்படின்னு எதுவுமே இல்லை, பாடல்கள் சுத்தமாக இல்லை, காமெடி அறவே இல்லை அப்படின்ற படத்தில் 2 மணி நேரம் 24 நிமிஷமும் அந்த மிஸ்ட்ரி அந்த ஒரு பாண்டை வச்சே நம்மள சீட்டில் கட்டி போட்டு உட்காந்து பார்க்க வச்சுட்டாரு. எந்த ஒரு காட்சியுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணினாலோ கண்ணை சிமிட்டினாலோ அடுத்த சீன்ஸ் உங்களுக்கு புரியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியும். அடல் கண்டனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அடல் கண்டனும் இல்லை. டெஃபினட்டாக நீங்கள் ஃபேமிலிஸோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு மிக தரமான உலகத்தரமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தா 9 out of 10 இந்த படத்துக்கு தாராளமாக தரலாம். ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ தான் ஒரு 1 or 2 days முன்னாடி இந்த படம் வந்து தமிழில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒரு ஹைலி ரெக்கமெண்டான இந்த படத்தை டோன்ட் மிஸ். அண்ட் இன்னைக்கு சண்டே பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது, நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருக்கா, ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு மிஸ்ட்ரி க்ரைம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத எந்த விதமான ஒரு கலப்பும் தயக்கம் இல்லாமல் நீங்கள் சொல்லுவீங்க. அண்ட் டெஃபினட்டாக இந்த படத்தை தமிழில் சீக்கிரமாக டப் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. ஸோ டப் பண்ணால் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்